அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கற்க கசடர சேனலில் ஆட்டோகேடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோகேடுடைய இன்டர்ஃபேஸ், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆட்டோகேடோட இன்டர்ஃபேஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை முதல்ல ஓப்பன் பண்ணணும். அதுக்கு இந்த ஆட்டோகேட் ஐக்கானை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய டயலாக் பாக்ஸ் ஸ்டார்ட் அப் டயலாக் பாக்ஸ். இந்த டயலாக் பாக்ஸுக்கு பேர் தான் ஸ்டார்ட் அப் டயலாக் பாக்ஸ். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் தான் இப்போ உங்களுடைய ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கு. இந்த இன்டர்ஃபேஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஆட்டோகேடோடைய ஐகான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் மெனுஸ் வரும். நியூ, ஓப்பன், சேவ் அஸ் போன்ற மெனு வரும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நியூ ஷீட் இல்லை ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த ட்ராயிங் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இல்லை புதுசாக சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ஆட்டோடெஸ்க் AutoCAD 2014 எழுதியிருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் டைட்டில் பார். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டூல் பார்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. இதுக்கு பேர் ரிப்பன் சொல்லுவோம். இந்த ரிப்பனுக்குள்ளார ஹோம், இன்சர்ட், அனோட்டேட், லேஅவுட் அப்படின்ற நிறைய மெனுஸ் இதுக்குள்ளார இருக்குது. இதை பற்றி பின்வரும் வீடியோக்களில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல மைனஸ் டாப் 2D ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இது பேர் வந்து வியூ போர்ட் கண்ட்ரோல்ஸ். இதை பற்றி நம்ம பின்வரும் வீடியோக்களில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வியூ கண்ட்ரோல்ஸ், இது வந்து விஷுவல் ஸ்டைல்ஸ் கண்ட்ரோல். அதுக்கடுத்து இந்த இடத்துல நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு பேர் வந்து வியூ கியூப். இதை பற்றி முழுசாக நம்ம பின்வரும் வீடியோக்களில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளாக் கலரில் ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் ஒர்க்கிங் ஏரியா. நம்ம வரைய போகிற ட்ராயிங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரைய போகிறோம். அதுக்கடுத்து இங்கே XYன்னு சொல்லி ஒரு மார்க் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பேர் வந்து யூசிஎஸ் ஐகான். இதுக்கு கீழே நான் மவுஸை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில வேல்யூஸ் இந்த இடத்துல மாறும். இதுக்கு பேர் ட்ராயிங் கோஆர்டினேட் வேல்யூஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் அ கமாண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுக்கு பேர் கமாண்ட் விண்டோ. இந்த கமாண்ட் விண்டோவில் தான் நமக்கு தேவையான கமாண்ட்ஸை நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இங்கே நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். இது வந்து ஃபங்க்ஷனல் கீஸ். இப்போ என்னுடைய சென்டர் ஸ்க்ரீனில் ஒரு ப்ளஸ் மார்க் மற்றும் உள்ளுக்குள்ளார ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் கிராஸ் ஹேர். அதாவது நான் எந்த ஒரு டூல்குள்ளாரையும் இல்லை எந்த ஒரு கமாண்டுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகிறது தான் இந்த கிராஸ் ஹேர். இப்போது நான் ஏதாவது ஒரு ட்ராயிங் டூல்குள்ளே போனேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லைன் அப்படிங்கிற ஒரு கமாண்டுக்குள்ளார போகிறேன். இந்த லைன் கமாண்டுக்குள்ளே போனோடனே இப்போது உங்களுக்கு வெறும் ப்ளஸ் மார்க் மட்டும்தான் தெரியுது. இந்த ப்ளஸ் மார்க்கு பேர் கர்சர். இதுவே நான் ஒரு மாடிஃபைட் டூல்குள்ளார, அதாவது இரேஸ் அப்படிங்கிற ஒரு டூல்குள்ளார போகிறேன். இந்த இரேஸ் கமாண்ட்குள்ளே போன உடனே எனக்கு இந்த ப்ளஸ் மார்க்கும் மாறி வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு பேர் பிக் பாக்ஸ். இதுதான் ஆட்டோகேடோடைய இன்டர்ஃபேஸ். அடுத்து நம்ம ஒரு ட்ராயிங்கை எப்படி வரையலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான டூல்ஸ் வேணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.